ஒரு குற்றவாளியை பிடிச்சி ராஜா கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. ராஜாவும் பிரச்சனை என்னன்னு தீர விசாரிச்சு அவருக்கு தண்டனை கொடுத்தாரு. அந்த குற்றவாளி கிட்டயே கேட்டாரு, இதை பாரு, உனக்கு நான் 2 தண்டனை தரேன், அதில் எது வேணும் நீயே சூஸ் பண்ணிக்கோ. 1 தூக்கில் தொங்குறது, 2வது ஒரு இருட்டான ஒரு ரூமு, அதோ அங்கே இருக்கு பாரு அப்படின்னு அந்த ரூமையும் காட்டுறாரு. இதில் எதை நீ தேர்ந்தெடுக்க போற, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் அவனுக்கு டைம் கொடுக்குறாரு. இந்த 3 மணி நேரத்தில் அவன் ரொம்ப யோசிச்சு என்ன யோசிக்கிறான்னா, அந்த இருட்டான ரூமில் என்ன இருக்கும், ஒருவேளை சிங்கம் இருக்குமோ, நம்மளை கடிச்சு கொதறி கொன்னுடுமோ, ஒருவேளை நெருப்பு குழம்பு மாதிரி நெருப்பு இருக்குமா, நம்மளை பொசிக்கிடுமோ, ஒருவேளை நிறைய நாய்களை வச்சுருப்பாங்களோ, அந்த எல்லா நாய்களும் சேர்த்து வந்து கடிச்சிடுச்சுன்னா, ஒருவேளை நிறைய பாம்புகள் வச்சுருப்பாங்களோ, ஒருவேளை 4-5 பேர் சேர்ந்து வாள் வச்சு நம்மளை அப்படியே வெட்டி சாச்சிடுவாங்களோ. இப்படியே அவன் யோசிக்க அவனுக்குள்ள படபடப்பும் பயமும் அதிகமாகுது. அவனுக்கு வேர்க்குது, பயப்படுறான், படபடப்பாக இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான். ஆனால் அந்த தூக்கு கயிறை பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இதில் கட்டி தொங்க விடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் உயிர் போகும், அப்படின்னா பேசாமல் நான் சரி தூக்கு கயிறையை தேர்ந்தெடுத்துலாம் அப்படின்னு நினச்சான். 3 மணி நேரம் கழித்து ராஜாவும் கேட்டார், என்னப்பா யோசிச்சிட்டியா, எந்த தண்டனையை தேர்ந்தெடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த குற்றவாளியும் சொல்கிறான், நான் தூக்கு கயிறையை தேர்ந்தெடுக்கிறேன், என்னை தூக்கிலே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். தூக்கில் அவனை தொங்க போடுற நேரம் அவனுக்குள்ள ஒரு ஆர்வம், அந்த கதவுக்கு அந்த பக்கம் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ராஜா கிட்ட கேட்குறான், அரசே, அந்த இருட்டு அறையில் அப்படி என்ன இருக்கு, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ராஜா சொல்றாரு, அந்த இருட்டு அறையில் இன்னொரு வாசலும் இருக்கு, அது எப்பவுமே திறந்து தான் இருக்கும், அந்த இருட்டு அறைன்றது ஒரு சுதந்திரம். அப்போ அரசர் சொல்றாரு, அந்த கதவுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை, அங்கே சுதந்திரம் தான் இருக்கு, நீ அந்த கதவை திறந்தா அழகா வெளியே போயிடலாம் அப்படின்னு ராஜா சொல்றாரு. இது மாதிரி தாங்க நம்மளும் லைஃப்ல இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி நினைச்சிடுவாங்களோ, அப்படி நினைச்சிடுவாங்களோ, தலைவலிக்குதே, ஒரு வேளை இந்த நோயா இருக்குமோ, இந்த சிம்டம்ஸ்லாம் சரியில்லையே, ஒருவேளை நமக்கு அந்த நோயா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும். பயம் அப்படின்றது எதிரெதிர ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பயம் தலை திரிச்சு ஓடிடும். ஆனால் அந்த பயத்தை நின்று ஃபேஸ் பண்ண முடியாம ஓட பயம் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாய் துரத்துற மாதிரி தான். நாய் துரத்திக்கிட்டே இருந்தா ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் நின்று நாயை பார்த்து ஒரு கல் எடுத்துனா அப்படின்னு கேட்டா நாய் நின்றுடும். இது மாதிரி தான் பிரச்சனை என்னன்னு பார்த்து நேருக்கு நேர் மோதணும் அப்படின்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பயத்தை நேர்கொண்டோம் அப்படின்னா பயம் போயிடும். ஆனால் அந்த பயத்துக்கு முன்னாடி நாம் நேருக்கு நேராக நிற்கிறதுக்கு பயப்படுறதுனால தானே அது நம்மளை துரத்திக்கிட்டே வருது. பயம் ஒரு மனுஷனை கோழையாகவே வச்சுருக்கும் கடைசி வரைக்கும்.